வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் ரேஷன் கடை ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா எல்லோரும் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அந்த ஜாபுக்கு சேல்ஸ்மேன் ஆர் பேக்கர் அவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் வந்து நீங்கள் எந்த போர்ட்டலில் வந்து அப்ளை பண்ணீங்களோ அதே போர்ட்டல்லே வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. அதை எப்படி ஆன்லைன் மூலிமா டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எந்த ஒரு வீடியோ இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிங்க பாருங்கள். ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிங்க. அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணோடனே அதில் வர ஃபஸ்ட்டு பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஹோம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க பாருங்கள். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்ளைன்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ ஹால் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கொடுத்துட்ருப்பாங்க. இப்போ என்னுடைய டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா ஒன்லி சேல்ஸ்மேனுக்கு மட்டும் தான் வேக்கண்ட் வந்து இருக்குது அப்ளை பண்ணும்போது. அதனால் வந்து சேல்ஸ்மேனுக்கான ஹால் டிக்கெட் மட்டும் தான் வந்து டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதே வந்து பேக்கருக்கும் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்து இருந்ததுன்னா ஹால் டிக்கெட் இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நம்பர் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா பேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அதுக்கான ஹால் டிக்கெட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா வேரி ஆகும். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்டோ அதுக்கேற்ற போல் உங்களுக்கான சேல்ஸ்மேன்னா அதுக்கான ஹால் டிக்கெட் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கங்க. இல்லை பேக்கர்னால் அதுக்கான ஹால் டிக்கெட் நீங்கள் வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கங்க. இப்போ ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னா இந்த ஹால் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல யூசர் ஐடி அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து ரிஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. அந்த ரிஜிஸ்டர் நம்பரை கொண்டு போய் தான் இந்த இடத்துல நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு தெரியலனா ஒன்றும் பிரச்சனை வந்து கிடையாது. இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா மெசேஜ் மூலிமா இல்லை மெயில்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டு ஆர் யூசர் ஐடி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணிகிட்ருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு பாஸ்வேர்டு தெரியலனா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துக்குங்க. இந்த இடத்துல உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னவோ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு கீழே சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய பேர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய கேஸ்ட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. பக்கத்துலேயே உங்களுடைய ஃபோட்டோ கொடுத்துட்டு இந்த இடத்துல டவுன்லோட் இன்டர்வியூ ஹால் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஹால் டிக்கெட் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் வந்து ஆகிடும். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆகிடும். இதில் வந்து கொடுத்துட்ருப்பாங்க எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் சென்டர் இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே வந்து கொடுத்துட்ருப்பாங்க. நேர்முக தேர்வு மையம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். எந்த இடத்துல உங்களுக்கான இன்டர்வியூ வந்து நடக்கும், எந்த டேட்டுக்கு வந்து நடக்கும், அது எல்லாமே வந்து கொடுத்துட்ருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்டர்வியூக்கு வந்து ரெடி ஆகிக்குங்க. ஒரு டிஸ்ட்ரிக்டும் பார்த்தீங்கன்னா இதே மெத்தட் தான் யூஸ் பண்ணி உங்களுடைய ஹால் டிக்கெட் நீங்கள் வந்து டவுன்லோட் வந்து பண்ணணும். சப்போஸ் இது ஏதாச்சும் டவுட் இருந்தால் கம்பல்சரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.